Morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School and Kandambalaya. Today I am going to the Economics Unit 4, first one titled Type of Tax. அப்போ வரிகளினுடைய நம்ம வகைகள் பார்க்கலாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா நேர்முக வரிகள். நேர்முக வரிகள் என்பது நேரடியாக வசூலிக்கப்படும் வரி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நேர்முக வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். A tax imposed on an individual or organization which is paid directly is a direct tax. நேர்முக வரி என்பது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுவது நேர்முக வரியாகும். The burden of a direct tax cannot be shifted to others. இவ்வரியை நம்ம மற்றவர் மீது புரட்டிவிட முடியாது. The burden of direct tax cannot be shifted to others. J.S. Mill defines a direct tax as one which is demanded from the very person who it is intended or decided should pay it. பேராசிரியர் ஜேஎஸ் மில்லின் கருத்துப்படி நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே வரியை செலுத்துவது ஆகும். Some direct tax are income tax, wealth tax and corporation tax. சில நேர்முக வரிகள் வருமான வரி, அதான் இதுக்கு இன்கம் டேக்ஸு, நெக்ஸ்ட் அண்ட் வெல்த் டேக்ஸ், அப்போ சொத்து வரி, கார்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னா நிறுவன வரி, இதெல்லாம் சில நேர்முக வரிகள் ஆகும். அந்த பாக்ஸில் பாருங்கள், in India income tax was introduced for the first time in 1860 by Sir James Wilson in order to meet the losses sustained by the government on account of the mutiny of 1857. அதை லைன் பண்ணிக்காங்க. இது 1857 ஆண்டு மாபெரும் புரட்சி. இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860 ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை கூட லைன் பண்ணிக்காங்க, கேட்பாங்க. வருமான வரி எந்த ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1860 ஆண்டு. அது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இன்ட்ரடக்ஷன் பை டேஸ் அப்படின்னா சர் ஜேம்ஸ் வில்சன். 1857 ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பு ஆகும். அதில் ஃபஸ்ட் ஒன்றில் நம்ம இன்கம் டேக்ஸ். அப்போ நாம் என்ன பார்க்கலாங்க அப்படின்னா வருமான வரி. அதான் நம்ம இப்போ வருமான வரி என்ன பண்ணோம் பார்த்துட்டோங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் வந்து கார்பரேட் டேக்ஸ். கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? நிறுவன வரி. இந்த இன்கம் டேக்ஸில் நம்ம வருமான வரியில் இன்கம் டேக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் லீவ்டு ஆன் அன் இண்டிவிஜுவல் இன் இந்தியா. வருமான வரி இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரி முறையில் மிக முக்கியமான வரியாகும். இட் இஸ் சார்ஜ்டு டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் எ பர்சன்.
இவ்வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகின்றது. The rate at which it is charged varies depending on the level of income. இவ்வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியதாகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1000 ரூபாய் வருமானம் வரும், ஒருத்தருக்கு 5000 வருமானம் வரும். அதிக அப்போ வருமானத்துக்கு தகுந்தவாறு அந்த வரியானது விதிக்கப்படுகிறது. அடுத்த செகண்ட் ஒன்றில் கார்பரேட் வரி, நிறுவன வரி. This tax is levied on companies that exist as separate entities from their shareholders. இந்த வரி தங்கள் பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுகிறது. It is charged on royalties, interest, gains from a sale of capital, assets located in India, and fees for a technical service and dividend. இந்த வரி தங்கள் பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுவதாகும். இது இந்தியாவில் அமைந்துள்ள சிறப்பு உரிமைகளில் மூலதன சொத்துக்களினுடைய விற்பனைகளிலிருந்து வரும் வட்டி லாபங்கள், தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் ஈவு தொகைக்கான கட்டணம் போன்றவற்றிலிருந்து வசூலிக்கப்படுகிறது. Foreign companies are taxed on income that it arises in India. இந்த வரி வெளிநாட்டு நிறுவனங்கள் பெறும் வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிறது அல்லது இந்த வரியானது இந்தியாவில் தோன்றுவதாக கருதப்படுகிறது. அந்த பாக்ஸில் பாருங்கள், இன்கம் அப்போ வருமானம். ஃபார் இந்தியன் கம்பெனிஸ் அப்படின்னா இந்திய நிறுவனங்கள். ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ்னாங்க அயல்நாட்டு நிறுவனங்கள். லெஸ் தென் ₹50 crores. அப்போ 50 கோடிக்குள் இருந்தால் அது கோடிக்குள் இருக்கும்போது இந்திய நிறுவனங்கள் 25%, ஃபாரின் கம்பெனிஸ் 40%. மோர் தென் 50 crore rupees அப்படின்னா அப்போ இந்தியன் கம்பெனிஸ் 30% அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் 40%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்த் டேக்ஸ் அப்படின்றதுங்க சொத்து வரி. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், செல்வ வரி அப்படி நம்ம சொல்லுவோம். Wealth tax is charged on the benefit derived from a property ownership. சொத்து வரி செல்வ வரி என்பது தனது சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்படுகின்ற வரியாகும். The same property will be taxed every year on its current market value. ஒவ்வொரு ஆண்டு சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. The tax is levied on the individual and companies alike. இவ்வரி தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரியாகும். அப்போ நெக்ஸ்ட் ஒன்றில் நம்ம பாக்ஸ் பார்ப்போம். In India, tax are collected by all the 3-tier government. இந்தியாவில் அரசாங்கத்தினால் 3 டியர்னா அடுக்குகள். அப்போ டியர்ஸ் என்னன்னு அடுக்குகள். 3 அடுக்குகளில் இந்தியாவில் வரியானது வசூலிக்கப்படுகிறது. There are tax that can be easily collected by the union government. மத்திய அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள் உள்ளன. India, almost all the direct tax are collected by the union government. இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் மத்திய அரசால் வசூலிக்கப்படுகின்றன.
டேக்ஸ் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் கலெக்டட் பை போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். பொருட்கள் மற்றும் சேவைக்கான வரி மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகின்றன. The tax on properties are collected by the local government. சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. In India, we collect more tax revenue through direct tax than through a direct tax. இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வருவாயை வசூலிக்கின்றோம். The major indirect tax in India are customs duty or GST. இந்தியாவில் முக்கிய மறைமுக வரி அப்படின்றது சுங்க வரி மற்றும் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா உங்களுக்கு தெரியும்னு குட்ஸ் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ், அதை நோட் பண்ணிக்காங்க. குட்ஸ் சர்வீஸ் அண்டு டேக்ஸ், அதுதான் ஜிஎஸ்டி.